உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே, எல்லோருக்கும் மேலாக உயர்ந்தவர். உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. அல்லேலூயா, 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 ஆமென். அல்லேலூயா, 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 ஆமென். ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே தாமாக என்றென்றும் இருப்பவர். ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே தாமாக என்றென்றும் இருப்பவர். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றும் கூட தேவன் நம்மை எவ்வளவாய் ஆசீர்வதித்திருக்கிறார் என்று நாம் அதை தெரிந்து கொள்ளலாம். எபேசியர் புஸ்தகம் 1 அதிகாரம் 3வது வசனத்தில் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். இதை மறுபடியும் வாசிக்கிறேன். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். பாருங்கள், பூரணமான ஆசீர்வாதத்தை தேவன் கொடுத்திருக்கிறார் என்று சொல்லியிருக்கிறது. கொலோசையர் புஸ்தகம் 2வது அதிகாரத்தில் 10வது வசனம், மேலும் சகல துரைத்தனங்களுக்கும் அதிகாரத்துக்கும் தலைவராயிருக்கிற இயேசுவுக்குள் நீங்கள் பரிபூர்ணமுள்ளவர்களாய் இருக்கிறீர்கள் என்று எழுதியிருக்கிறது. கிறிஸ்துவுக்குள்ள நீங்கள் பரிபூர்ணமுள்ளவர்கள். கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டியாயிருக்கிறீர்கள். பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. அந்த பழைய பாவ மனிதன் செத்து போயிட்டான். இப்போ நீங்கள் கிறிஸ்துவுக்குள் உயிர்ப்பிக்கப்பட்ட அல்லது புதிதாய் சிருஷ்டிக்கப்பட்ட புது மனுஷனாக இருக்கிறீர்கள். பழையவைகள் ஒழிந்தன, எல்லாம் புதிதாயின. அந்த நிலைமையிலே இந்த பூமியிலே நாம் இருக்கிறோம். நம்முடைய மனதிலே தான் அந்த இவ்வளவு ஆசீர்வாதங்களோடு நாம் இருக்கிறோம் என்ற அந்த உணர்வு இல்லாதிருக்கிறது. கர்த்தர் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நாம் அவ்வளவாய் பார்க்கவில்லை. ஆதலால் தான் அப்போஸ்தலனாகிய பவுல் நமக்கு பிரகாசமான மனக்கண்கள் உண்டாகட்டும் என்று வேண்டுகிறேன் என்று சொல்லுகிறான். தேவன் எவ்வளவாய் ஆசீர்வதித்திருக்கிறார் என்பதை நாம் அறிந்தால்தான் அதை போய் சுதந்திரிக்க போவோம். ஆனால் நம்முடைய மனக்கண்கள் பிரகாசமாக இல்லாததுனால எவ்வளவு ஆசீர்வாதங்களை கர்த்தர் நமக்கு முன்பாக வைத்திருக்கிறார் என்று நாம் அறியாமல் இருக்கிறோம். ஆதலால் அதை தேடவில்லை, அதை சுதந்திரிக்கவில்லை. ஆதலால் அவன் சொல்கிறான், உங்களுடைய மனக்கண்கள் பிரகாசமாகும்படி, தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிற எல்லா நன்மைகளையும் நீங்கள் காணும்படி, அதை சுதந்திரிக்கும்படி உங்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறேன் என்று சொல்லுகிறதை பார்க்கிறீர்கள். மேலும் இன்னும் ஒரு விஷயத்தை சொல்லுகிறேன். இந்த எபேசியர் புஸ்தகம் கிறிஸ்துவின் சபை எவ்வளவு மேன்மையானது, எவ்வளவாய் ஆசீர்வதிக்கப்பட்டதாக இருக்கிறது, எப்படி அது உலகத்தை ஆளக்கூடிய வல்லமையுள்ளதாக இருக்கிறது என்று சொல்லுகிறது. ஆனால் கொலோசையர் நிருபத்தில் இந்த சபையின் தலைவராயிருக்கிற இயேசு கிறிஸ்து எவ்வளவு மேன்மையானவர், எப்படி நமக்கு அந்த ஆசீர்வாதங்களை சம்பாதித்தார், எப்படி நம்மை கிறிஸ்துவுக்குள்ளாக பரிபூர்ணமுள்ளவர்களாக ஆக்கியிருக்கிறார் என்று சொல்லி, நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளையே தேடுங்கள் என்றும், நீங்கள் பூமியில் உள்ளவைகளே அல்ல, மேலானவைகளே நாடுங்கள். ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே கூட தேவனுக்குள் மறைந்திருக்கிறது என்று சொல்லுகிறது.
ஏதோ நம்ம ஏதோ தரங்கட்ட அல்லது ஒரு மோசமான நாட்டில், மோசமான ஊரில், மோசமான குடும்பத்தில் பிறந்த, மோசமான வாழ்க்கையில் வந்திருக்கிற, படிப்பு இல்லை, ஞானம் இல்லை, நமக்கு ஒரு எந்த ஒரு ஆசீர்வாதமும் உதவி செய்யக்கூடியவர்களும் இல்லை, அப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிறதாக ஒரு வேளை நீங்கள் இருந்தாலும், அது கர்த்தர் சொல்லுகிறார், உங்களை உயர்த்துகிற தேவன் ஒருவர் உண்டு. எல்லா ஒன்றுமில்லாத நிலைமையிலிருந்து உயர்த்துகிற தேவன் உங்களுக்கு உண்டு என்று சொல்லுகிறார். இப்போ ரூத்து காரியங்கள் உங்களுக்கு தெரியும். மோவாபிய பெண். இங்கே நவோமி பஞ்சம் பிழைக்கிறதுக்காக மோவாப் போனபோது அங்கே என்ன நடந்தது, அந்த ரூத்து எப்படி சபிக்கப்பட்ட ஒரு பின்னணியில் இருக்கக்கூடிய ஒரு பெண் இங்கே கர்த்தராய தேவனை ஏற்றுக்கொண்டு நான் தேவனுடைய பிள்ளையாக இருக்க போகிறேன்னு சொல்லி நவோமியை பின்பற்றி அங்கே இஸ்ரவேலுக்கு வந்தாள் பாருங்கள். அவள் எப்படியாய் ஆசீர்வதிக்கப்பட்டாள். ஒன்றுமில்லாத நிலைமையிலிருந்து எப்படி மேன்மையான போவாஸ் ஒரு பெரிய ஆஸ்திக்காரனாக இருந்தான் என்று சொல்லியிருக்கிறது. நெருங்கின உறவின் முறையான் மட்டும் இல்லை, மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாக இருந்தான். கடைசியில் உங்களுக்கு கதையெல்லாம் தெரியும். போவாஸ் அவளை திருமணம் செய்து கொண்டான். அவளுக்கு ஒரு பிள்ளை பிறந்தது. அந்த பிள்ளைக்கு ஈசா பிறக்கிறான். ஈசாவுடைய குமாரன் தாவீது வர்றான். தாவீதின் குமாரனா இயேசு வர்றார். என்ன ஒரு அதிசயமான நிலைமையை பாருங்கள். இன்றைக்கும் நமக்கு முன்பாக சகல ஆசீர்வாதங்களும் வைக்கப்பட்டிருக்கிறதை நாம் காண வேண்டும். நம்முடைய மனக்கண்கள் பிரகாசமாக வேண்டும். இந்த உலகத்தின் அதிபதி பாவிகளாக இருக்கிற ஜனங்களுடைய மனதை குருடாக்கி போட்டுட்டான். அதனால் அவங்க தேவனுடைய மகிமையான சுவிசேஷத்தின் ஒளியை கூட பார்க்க முடியல. அப்படி போட்டிருக்கு. தேவனுடைய மகிமையான சுவிசேஷம் அதோடைய வெளிச்சத்தை பார்க்க முடியல. ஏன்னா அந்த உலகத்தில் பாவத்தில் கிடக்கிறாங்க. பாவம் அந்த உலகத்தின் அதிபதியாகிய பிசாசு அவருடைய மனதை குருடாக்கினான். ஆனால் இயேசு நம்முடைய மனக்கண்களை திறந்தார். இப்பொழுது திறந்து எல்லாவற்றையும் நாம் பார்த்து கர்த்தருக்குள் வளர்ந்து கொண்டிருந்தாலும் கூட இன்றைக்கும் நாம் கர்த்தருக்குள் அவர் வைத்திருக்கிற எல்லா நன்மைகளையும் சுதந்திரிக்க கர்த்தர் விரும்புகிறார். அதற்காக நம்முடைய ஆவிக்குரிய கண்கள் அது பிரகாசம் அடைவதாக தேவன் வைத்திருக்கிற அந்த நன்மைகளை நாம் காணும்படி தீர்மானம் எடுப்போமாக. அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். நான் மறுபடி சொல்கிறேன், தேவன் கிறிஸ்துவுக்குள்ளாக உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆல்ரெடி பிளஸ்ட். ஏற்கனவே நாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். இப்போ நம்ம அநேக சமயங்களில் என்னை ஆசீர்வதிக்கணும் ஆண்டவரே, என்னை ஆசீர்வதிக்கணும் ஆண்டவரே, என்னை ஆசீர்வதிக்கணும் ஆண்டவரே என்று சொல்லி பொதுவாக நம்முடைய ஜெபங்கள் இருக்கின்றன. அவரை கேட்டால் நான் உன்னை ஆசீர்வதித்திருக்கிறேன். என்ன சொல்கிறாரு? கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் ஆசீர்வதித்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அப்படியானா அவர் சொல்கிறதுக்கும் நாம் பேசுகிறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கிறது. நாம் அவருடைய வார்த்தையை சற்று நம்ப தீர்மானிப்போமாக. அவரையும் அவருடைய வார்த்தைகளையும் நம்புவதே விசுவாசம். அவரையும் அவருடைய வார்த்தைகளையும் நம்பாமல் வேறு உலகம் சொல்லுகிற அந்த காரியங்களை நம்பும்போது அதை அவிசுவாசம் என்று பைபிள் சொல்லுகிறது. அவிசுவாசம் நம்முடைய ஆசீர்வாதங்களை திருடி கொண்டு போகிறது மட்டுமல்ல, நம்முடைய ரட்சிப்பையும் திருடி நரகம் கொண்டு போய் சேர்க்க பார்க்கிறது. ஆதலால் இங்கே ஒரு பெரிய போட்டி. இந்த உலகம் அவிசுவாசத்தை நமக்குள்ளே கொண்டு வரணும்னு சொல்லுது. கர்த்தர் நமக்குள்ளே விசுவாசத்தை கொண்டு வந்து நம்ம தேவனுடைய ஆசீர்வாதங்களை பரிபூர்ணமாக சுதந்திரிக்கணும்னு சொல்கிறாரு. இந்த இடத்துல நீங்கள் ஒருவேளை விசுவாச அளவிலே நீங்கள் எந்த அளவிலே வளர்ந்திருந்தாலும் சரி, கொஞ்சமோ நடுத்தரமோ நிறைவோ கொஞ்சம் அதிகமோ அதெல்லாம் இருந்தேன். ஏன்னா பூர்ண விசுவாசத்தில் ஒருத்தர் இல்லைன்னு நான் நம்புகிறேன். இயேசு கிறிஸ்துவை போல பூர்ண விசுவாசத்தில், அதாவது கிறிஸ்துவை போல பூர்ண புருஷராக அளவுக்கு விசுவாசத்தில் வளர்ந்து தேவனை அறிகிற அறிவில் வளர்ந்து தேவனை போலவே செயல்படுகிற ஆளுங்க இருக்காங்களான்னா ஒருத்தர் இல்லை.
ஆனால் நம்ம எல்லாரும் கிறிஸ்துவுக்குள்ளே இந்த விசுவாசத்திலே வளர்கிறோம். இன்றைக்கு 10 இருக்கிறவங்க நாளைக்கு 15 இருக்கலாம், இன்னொரு நாள் 20 இருக்கலாம், இன்னொரு நாள் 30 இருக்கலாம். நம்ம அதே போல் அதுக்கேற்றாற்போல் தேவனுடைய ஆசீர்வாதங்களை அதிகமாய் சுதந்திரித்து கொண்டு இருப்போம். உங்களுடைய சொந்த வாழ்க்கையிலும் சரி, உங்களுடைய குடும்ப வாழ்க்கையிலும் சரி, உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் சரி, எல்லா விதத்திலும் தேவன் ஆசீர்வதித்திருக்கிறார். அதை நாம் காண்போமாக. அதை காண்கிறது தான் தேவன் நமக்கு கொடுக்குற தரிசனம். வேர் தெர் இஸ் நோ விஷன் பீப்புள் பெரிஷ். அங்கே எங்கே தரிசனம் இல்லையோ அங்கே ஜனங்கள் சீர்கெட்டு போகிறார்கள் என்று எழுதியிருக்கிறது. அப்படியானா நமக்கு தேவன் கொடுக்குற தரிசனம் நம்முடைய சொந்த வாழ்க்கையில், நம்முடைய குடும்ப வாழ்க்கையில், நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய வீட்டார், நம்முடைய வேலை சம்பாத்தியங்கள், அப்புறம் கிறிஸ்துவுக்குள்ளே நம்ம எப்படி சாட்சியாக இருக்கிறது, நமக்கு கர்த்தர் வைத்திருக்கிற இலக்கு என்ன, நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் நாம் சாதிக்க வேண்டும் என்று குறித்திருக்கிற காரியங்கள் என்ன, எல்லாவற்றையும் பார்த்து அதைத்தான் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற தரிசனம் என்று சொல்லுகிறோம். அந்த தரிசனம் உங்களுக்கு உண்டாகிருக்கிறது. அதாவது இந்த உலகத்துக்கேற்ற கண்ணோட்டத்தில் பார்த்து தரிசனம் பார்க்கக்கூடாது. இது பொதுவாக உலக மக்கள் அப்படி செஞ்சாங்கன்னா அதில் அவங்கள நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. ஆனால் விசுவாசிகள் உலக மக்கள் பார்க்கறது போல் அந்த கண்ணோட்டத்தில் போய் எனக்கு இப்படி வேணும் அப்படி வேணும் அப்படி ஒரு தரிசனத்தை நீங்கள் பார்க்கக்கூடாது என்று நான் சொல்லுகிறேன். தேவன் உங்களுக்கு ஒரு தரிசனத்தை கொடுக்கிறார். நீங்கள் என்றைக்கு இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்டீர்களோ அன்று முதல் தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு தரிசனத்தை அங்கே இம்பார்ட் பண்ணி கொண்டிருக்கிறார், உங்களுக்குள்ளே வைத்து கொண்டிருக்கிறார். அவர் பேசுகிற சகல வார்த்தைகளும் உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் என்ன சாதிக்க வேண்டும் என்று, நீங்கள் எப்படி வாழ வேண்டும் என்று எல்லாவற்றையும் உங்களுக்குள்ளே அறிவிக்கக்கூடியதாய், அந்த தரிசனத்தை உங்களுக்கு கொடுக்கக்கூடியதாய் இருக்கிறது. கர்த்தர் ஆபிரகாம் அழைத்தார், விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. ஆனால் விசுவாசித்தான், இங்கே வந்தான், அவன் பொண்ணு வெள்ளி மிகுந்த சீமானாக இருந்தான், அவ்வளோதான்களா? இல்லை, பிள்ளை இல்லாதிருந்த அவனுக்கு பிள்ளை வேண்டும். சரி, அது பிள்ளையை பெற்றுக்கொள்கிறதுக்கு எவ்வளவு போராட்டமாக இருந்தது. விசுவாசத்தில் ஏதோ கொஞ்சம் குறைவாக இருந்ததுனால அது வரலை. ஆனால் ஒரு நேரம் விசுவாசத்தில் அவன் பூரணமானான். அப்போது ஈசாக்கை பெற்றுக்கொண்டான். அதை வாசிக்கிறோம். அப்புறம் அதோடு விட்டாரா? இல்லைப்பா, இன்னும் ஒரு பெரிய ஆசீர்வாதம் உனக்கு இருக்குது. நீ இப்போதைக்கு பிள்ளை இல்லாதவன் பிள்ளை பெற்றுக்கொண்ட, ஆனால் நீ இப்போ பரலோகம் வரணுமே. பரலோகம் வர்றதுக்கு ஒரு வழி இருக்கே. நான் உனக்கு ஒரு ஐடியா சொல்கிறேன். உன்னுடைய குமாரனை நீ எனக்கு கொடு, நான் என்னுடைய குமாரனை உனக்கு கொடுக்குறேன். என்னுடைய குமாரனை நான் உனக்கு கொடுத்தேன்னா, உனக்காக நான் பலியிட்டேன்னா, கடைசியில் ஆபிரகாமுக்கு பலியிடலை, பலியிடப்படுகிறது பிதாவாகிய தேவனுக்காக தான் பலியிடப்படுகிறது. அப்படி தேவன் தம்முடைய குமாரனை பலியிட்டதுனால ஆபிரகாம் ரட்சிக்கப்பட்டு மீட்கப்பட்டு, அது மட்டும் இல்லை தேவனுடைய பிள்ளையாகி, அது மாத்திரமல்ல ஆபிரகாம் மூலமாக பூமியில் இருக்கிற சகல ஜனங்களும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள்ங்கிற அந்த வார்த்தை. அது ஏன் அப்படி? ஆபிரகாமுடைய வம்சத்தில் அங்கே பார்த்தீங்கன்னாக்க ஈசாக்கு, யூதா, தாவீது, அப்புறம் இயேசு கிறிஸ்து. அந்த இயேசு கிறிஸ்து மூலமாக பூமியில் இருக்க சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். அப்படியா அந்த ஆபிரகாம் கூட விசுவாசித்து தேவன் தனக்கு வைத்திருக்கிற எல்லா நன்மைகளையும் சுதந்திரித்து தேவனோட கூட உடன்படிக்கை பண்ணி கொண்டு தேவனுடைய சிநேகிதன் என்னப்பட்டான்கிற அளவுக்கு வளர்ந்தான். அப்போ தேவன் ஆபிரகாமுக்கு வைத்திருந்த அழைப்பை அவன் பெற்றுக்கொண்டான், நிறைவேற்றினான். அவனுக்கு அந்த தரிசனம் கிடைத்தது, அதில் முன்னேறினான். தேவன் அவனுக்கு உதவி செய்தார் அந்த தரிசனத்தை அது பரிபூர்ணமாய் சுதந்திரித்து கொள்ள. இன்று அதுபோல் உங்களுக்கு தேவன் தொடர்ந்து எதையோ ஒன்றை பேசிக்கொண்டே இருக்கிறார். ஏற்கனவே ஒரு காரியத்தை சொல்லியிருப்பார், அதை உறுதிப்படுத்துகிறது போல் அநேக காரியங்களை அவ்வப்போது ஏதோ பேசி கொண்டிருக்கிறார். நீங்கள் கர்த்தரிடத்தில் சந்தோஷமாய் அவரை நோக்கி பார்த்து துதித்து அவரை மகிமைப்படுத்துகிறவர்களாய் நீங்கள் இருப்பீர்கள் என்றால், ஒழுங்காக பைபிள் வாசிக்கணும், ஒழுங்காக ஜெபம் பண்ணணும், சர்ச்சுக்கு போகணும், எல்லா விதத்திலும் கர்த்தர் கீழ்ப்படிந்திருக்கணும். சொல்கிறாரு, உன் இருதயத்தை எல்லா காவலோடும் காத்துக்கொள், ஏனென்றால் அதற்குள்ளிருந்து தான் ஜீவ ஊற்று புறப்படும் என்று சொல்லுகிறார். அதுக்குள்ளே உள்ள இருதயத்திலிருந்து தான் கர்த்தர் அந்த ஆசீர்வாதத்தை வெளிப்பட பண்ணுறாராம். அதை பெற்றுக்கொள்ளுங்கள். இங்கே கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினால் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார்.
எல்லா ஆசீர்வாதங்களும் ஆவி மண்டலத்தில் உங்கள் அருகே இருக்கிறது. கர்த்தர் கொடுத்ததை விசுவாசித்து நாம் பெற்றுக்கொள்வோமாக. விசுவாசத்தில் வளருவோமாக. நம்ம எல்லோரும் வளர்கிறோம். நம்ம யாரும் வளர்ந்து பூரணமானவர்கள் அல்ல. நீங்கள் வளருங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஆசீர்வாதங்களை சுதந்திரியுங்கள். நீங்கள் கர்த்தருக்கு மகிமையான சாட்சியாக இருப்பீர்கள். அது மாத்திரமல்ல, சுற்றிலுமாக இருக்க ஜனங்களுக்கு முன்பாக நீங்கள் உயர்ந்திருப்பீர்கள். கர்த்தருடைய காரியங்களை நிறைவேற்றுவீர்கள். இந்த உலகத்தார் எல்லாரும் பாவம் செய்து பிசாசுடைய நோக்கங்களை நிறைவேற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள், நீங்கள் கர்த்தரை ஏற்றுக்கொண்டதினாலே அவரை அறிகிற அறிவிலே வளர்கிறீர்கள். அவருடைய ஆவி அபிஷேகத்தை பெறுகிறீர்கள். அபிஷேகத்தில் நிரம்புகிறீர்கள், கீழ்ப்படுகிறீர்கள், பரிபூர்ண ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கிறீர்கள். ஓகே, காட் பிளஸ் யூ.